மூளை உயிர் வாழ்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்டிருக்கு. உயிர் வாழ்கிறதுக்கு பெருமை முக்கியம். பெருமை எப்போ கிடைக்கும்னா எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். மகிழ்ச்சியை நிறையா சேர்க்கணும், சொத்தை நிறையா சேர்க்கணும், புகழை நிறையா சேர்க்கணும், மரியாதையை நிறையா சேர்க்கணும். இது மாதிரி தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும், நிறையா சேர்க்கணும். இப்படி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பெருமை கிடைக்கும். இப்படி பெருமைக்காண்டி உங்களோட வாழ்க்கை முழுவதும் உங்களை ஓட வைக்கணும். அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்காது. ஏன்னா உதவுறதுன்னா என்ன, கொடுக்குறதுன்றதே மூளைக்கு பிடிக்காது. ஏன்னா பெருமைன்றதே எடுக்கிறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டான கொடுக்குறது தான் உதவி. அப்போ பெருமை வேணும்னா யாருக்கும் எதையும் கொடுத்துடக்கூடாது, எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ யாருக்கும் எதையும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி மற்றவங்க மேலே அன்பு செலுத்தாத மாதிரி பார்த்துக்கும். இதனால் மற்றவங்க கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி பெருமைக்காண்டி நீ எடுக்கணுன்றதுக்காண்டி ஆசை மாதிரியான உணர்ச்சிகளை தூண்டும். இப்படி தூண்டுறதுனால ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை அடையிறதுக்காண்டி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்குவீங்க. இப்படி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறது உங்களுக்கு கெட்டது தான். ஆனால் உங்களுக்கு கெட்டது நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பெருமை அடையணும் அப்படின்றதான் உங்கள் மூளையோட நோக்கம். இப்படி உங்களோட மூளையோட நோக்கமே அடுத்தவங்களும் நல்லா இருந்துடக்கூடாது, நீங்களும் நல்லா இருந்துடக்கூடாது. பெருமைக்காண்டி நிறையா விஷயத்தை எடுக்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி பெருமை அடைய வைக்க உணர்ச்சியை தூண்டும். உதாரணத்துக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க ஆள் மேலேயே வெறுப்பை தூண்டும். இப்படி வெறுப்பை தூண்டி சண்டை போட வைக்கும். அப்படி சண்டை போடுறதுனால உங்கள் மனசுலேயும் நிம்மதி இருக்காது, குடும்பமும் நல்லா இருக்காது, அடுத்தவங்களுக்கும் கெட்டது, உங்களுக்கும் கெட்டது. கோவப்படாமல் அமைதியாக இருந்திருக்கலாம். அப்படி அமைதியாக இருந்தால் நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்க ஆள் நல்லா இருப்பாங்க. ஆனால் மூளை உங்களை கோவப்பட வைக்கும். அவங்க உங்களை எந்த அளவுக்கு திட்டுறாங்களோ அதை விட நீங்கள் அதிகமாக திட்டிடணும் அப்படின்ற எண்ணத்தை தான் தூண்டும். ஏன்னா அதுதான் பெருமை. அவங்க உங்களை 4 தடவை திட்டாங்கன்னா நீங்கள் பதிலுக்கு 5 தடவை திட்டினா அவங்களோட நீங்கள் அதிகமாக திட்டிருக்கீங்க, அது உங்களுக்கு பெருமை. இப்படி தான் கோவப்படும் போது நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டீங்க, அடுத்தவங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செய்ய மாட்டீங்க. பெருமைக்காண்டி தான் செயல்படுவீங்க. இதே மாதிரி தான் எல்லா உணர்ச்சிகளுமே உங்களை பெருமைக்காண்டி தான் செயல்பட வைக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே ஆசை அதிகமாக இருந்துச்சுன்னா அதை அடையிறதுக்காண்டி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்துவீங்க. ஆனால் அதை அடையிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பெருமை தான் கிடைக்கும். இப்படி பெருமைக்காண்டி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்துவீங்க. இப்படி தான் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படும் போது பெருமைக்காண்டி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்குவீங்க. ஆனால் அப்போ உங்களுக்கு என்ன தோணும்னா உங்களோட நல்லதுக்காண்டி தான் செயல்படுறீங்க அப்படின்னு தோணும். நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா பெருமைக்காண்டி போகிறீங்க அப்படின்னு தோணாது, உங்களோட தேவைக்காண்டி போகிறீங்க அப்படின்னு உங்கள் மூளை உங்களை ஏமாற்றும். அதே மாதிரி நீங்கள் கோவப்பட்டு சண்டை போட போதும் பெருமைக்காண்டி தான் சண்டை போடுறீங்க அப்படின்னு தோண வைக்காது. இப்படி சண்டை போடுறது தான் நல்லது, உங்களோட நல்லதுக்காண்டி தான் சண்டை போடுறீங்க அப்படின்னு உங்கள் மூளை உங்களை நம்ப வைக்கும். இப்படி உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் செயல்படும் போது பெருமைக்காண்டி தான் செயல்படுவீங்க. ஆனால் உங்களோட நல்லதுக்காண்டி தான் நீங்கள் செய்கிறீங்கன்னு உங்களை நீங்களே ஏமாற்றிக்குவீங்க. இப்படி மூளையோட நோக்கமே பெருமையை அடையணும், அதுக்காண்டி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கணும், அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தணும். முக்கியமாக யாருக்குமே நீ உதவிடக்கூடாது. ஏன்னா பெருமைன்றது நீங்கள் நல்லா இருக்கீங்களோ இல்லையோ உங்களோட அடுத்தவன் கேவலமாக இருக்கணும். இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க ஆனால் உங்களை விட அடுத்தவன் இன்னமுமே நல்லா இருந்துட்டானா அது பெருமை கிடையாது. ஆனால் நீங்கள் கேவலமாக இருக்கீங்க, உங்களோட உங்களை சுற்றி இருக்கிறவன் இன்னமுமே கேவலமாக இருந்தால் அதுதான் பெருமை. மூளையோட நோக்கமே அதுதான். நீங்கள் கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை சுற்றி இருக்கவன் அதோட கேவலமாக இருக்கணும். எப்படி கோவப்படும் போது அப்படி தான் பண்ணணும். கோவப்பட்டு சண்டைக்கு போகிறதுனால உங்கள் வாழ்க்கையே கேவலமாக போகும். ஆனால் அது முக்கியம் கிடையாது, அடுத்தவன் வாழ்க்கையை அதை விட கேவலமாக்கணும். இப்படி பெருமை அடையணும்னா முக்கியமாக யாருக்குமே எந்த உதவியுமே பண்ணிடக்கூடாது. இப்படி நீங்கள் யாருக்குமே எந்த உதவியுமே பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காண்டியே மூளை பல வேலைகளை பார்க்கும். மனிதர்கள் எல்லாரையும் கவனிங்க, ஏன் அடுத்த ஆளுக்கு உதவி பண்ணாமல் சுயநலமாக தன்னை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க? இது முக்கியமான காரணம், அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்காது. ஏன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தால் தானே அடுத்தவனை பற்றிலாம் யோசிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை நல்லா இருந்தால் அடுத்தவனை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க, அடுத்தவனுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ அடுத்தவனுக்கு நீங்கள் உதவியே பண்ணக்கூடாதுன்னா உங்கள் வாழ்க்கையை நல்லாகாத மாதிரி பார்த்துக்கணும். அந்த வேலையை தான் மூளை பார்த்துக்கும்.
ஏன்னா அடுத்தவனுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருமை கிடைக்காது. அப்போ நீங்கள் அடுத்தவனுக்கு உதவியே பண்ணக்கூடாதுன்னா உங்கள் வாழ்க்கையை கேவலமாக வச்சுருக்கணும். இப்படி உங்கள் வாழ்க்கையை கேவலமாக வச்சுக்கிறதுக்காண்டி உங்கள் மூளை என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணும். எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக செய்யணுன்னா அந்த விஷயத்தை பற்றின அறிவு வேணும். அதே மாதிரி தான் வாழ்க்கையை நீங்கள் நல்லா வாழணுன்னாலும் வாழ்க்கையை பற்றின அறிவு வேணும். வேலைக்கு போய் அதை ஒழுங்காக பண்ணணுன்னாலும் வேலையை பற்றின அறிவு வேணும். இப்படி வாழ்க்கையில் முக்கியன்றதே அறிவு தான். இப்படி நீங்கள் அறிவை வளர்த்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நல்லா வாழலாம். இது உங்களோட மூளைக்கு நல்லாவே தெரியும். அப்போ நீங்கள் அறிவை வளர்த்துக்கிட்டால் நல்லா வாழ்ந்துடுவீங்க. அப்போ நீங்கள் அறிவை வளர்த்துக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டினே அறிவை வளர்த்துக்கிறதுல ஆர்வம் வராத மாதிரி மூளை பார்த்துக்கும். ஏன்னா மூளை தான் எது மேலே ஆர்வம் வரணும் எது மேலே ஆர்வம் வரக்கூடாதுன்றதை கட்டுப்படுத்தும். அறிவை வளர்த்துக்கிறதுல ஆர்வம் வராத மாதிரி பார்த்துக்கும். ஏன்னா நீங்கள் அறிவை வளர்த்துக்கிட்டால் நல்லா வந்துடுவீங்க. நீங்கள் நல்லா வாழ்ந்துன்னா 4 பேருக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. 4 பேருக்கு உதவி பண்ணால் உங்களுக்கு பெருமை கிடைக்காது. இதனால தான் மூளை எது மேலேயும் அறிவு வளர்த்துக்கிறதுல ஆர்வம் காட்டாது. ஸ்கூல் காலேஜ் போனால் கூட அதை புரிஞ்சு படிக்கணும்னு தோணாது, மனப்பாடம் பண்ண தான் தோணும். வாழ்க்கையை பற்றியும் தெளிவாக புரிஞ்சிக்காது. மனம் போன போக்கில் போக வைக்கும். ஆசைப்பட்டதெல்லாம் கிடச்சா வாழ்க்கை நல்லா மாறிடணும்னு உங்கள் மூளை உங்களை ஏமாற்றும். வாழ்க்கையை தெளிவாகவே புரிஞ்சிக்கக்கூடாது. வாழ்க்கையில் என்ன தேவை அப்படின்றதையே தெரிஞ்சிக்கக்கூடாது. இப்படி வாழ்க்கையை பற்றின அறிவோ எதை பற்றின அறிவோ உங்களை வளர்த்துக்கக்கூடாது. இப்படி பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கை கேவலமாக போனாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா வாழ்ந்து அடுத்தவனுக்கு உதவி பண்ணிடக்கூடாது. அதுதான் மூளையோட நோக்கம். உங்கள் வாழ்க்கை கேவலமாக போனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு நீங்கள் எந்த நல்லதும் பண்ணிடக்கூடாது. அடுத்து நீங்கள் உதவக்கூடாது அப்படின்றதுக்காண்டி மூளை உங்களை நன்றி கெட்டவனாக இருக்க வைக்கும். இந்த சமூகம் எத்தனையோ நல்லது பண்ணுது, அதை பற்றிலாம் உங்களை யோசிக்கவே வைக்காது. சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குது. சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குறனால தான் இங்கே எல்லாமே இயங்குது. சூரியனுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சா? இது மாதிரி இயற்கை பல நல்லது செய்யுது. அந்த நல்லதுக்கெல்லாம் மூளை நன்றி சொல்லவே தோணாது. ஏன்னா இயற்கைக்கு நன்றி சொன்னீங்கன்னா இந்த இயற்கை நம்மளுக்கு நல்லது பண்ணியிருக்கு, பதிலுக்கு இந்த இயற்கைக்கு நம்ம நல்லது பண்ணணும்னு தோணும். இப்படி உதவணும்னு தோணிடக்கூடாது. அப்போ உங்களை நன்றி கெட்டவனாக இருக்க வைக்கணும். இந்த சமூகம் செய்கிற நல்லதை பற்றி யோசிக்கவே கூடாது. கடந்த காலத்தில் சயின்டிஸ்ட் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்க, மக்கள் உழைச்சாங்க. இதனால் இன்றைக்கி சமூகமும் பொருளாதாரமும் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. அதனால தான் உங்களால் இந்தளவுக்கு சம்பாதிக்க முடியுது, இந்தளவுக்கு பொருள் வாங்க முடியுது. இப்போ பிறக்காமல் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன உழைச்சிருந்தாலும் இப்போ வாங்கின அளவுக்கு பொருட்கள் வாங்கியிருக்க முடியாது. அதே ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துருந்தீங்கன்னா உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி சமூகத்தோட உழைப்புனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு பொருட்கள் கிடைக்கிது. ஆனால் உங்கள் மூளை எப்படி நம்ப வச்சுருக்குன்னா, ஏதோ நீங்கள் காசு சம்பாதிச்சனால தான் அதெல்லாம் வாங்க முடிஞ்சுன்னு நீங்கள் நம்புறீங்க. காசு சம்பாதிச்சாலே பொருள் வந்துடாது. காசு சம்பாதிக்க முதல்ல வேலை வேணும். வேலை எங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த சமூகம் உருவாக்கியிருக்கு. கடையில் பொருள் விற்கணும், அந்த பொருளையும் இந்த சமூகம் தான் உருவாக்கியிருக்கு. காசுனால மட்டும் இதெல்லாம் வர்றது கிடையாது. உங்களோட உழைப்புக்கு ஏற்ற அதிக பொருள் தான் கிடைக்குது. ஒருத்தன் 1 நிமிஷம் வேலை பார்க்குறான், ஆனால் 1 லட்சம் சம்பளம் கேட்குறான். அப்படி 1 லட்சம் சம்பளம் கொடுத்தாலும் அதுவும் பத்தலைங்கிறான். அந்த 1 லட்சம் ஏதோ அவன் உழைச்சி சம்பாதிச்சதான் நினச்சிக்கிறான். அவன் பார்த்த 1 நிமிஷம் வேலைக்கு 1 லட்சம் சம்பளம் கொடுத்தது, சம்பளம் கொடுத்தவரோட உதவி அப்படின்றது அவனுக்கு புரியலை. அதே மாதிரி தான் இந்த சமூகம் எவ்வளோ நல்லது செய்யுது, ஆனால் இது எல்லாமே நீங்களாக உழைச்சி சம்பாதிச்சது மாதிரி நினச்சிக்கிறீங்க. இந்த சமூகம் உங்களுக்கு செய்கிற உதவின்னு நீங்கள் நினைக்கிறது கிடையாது. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து உங்களை வளர்த்தது எல்லாமே உங்கள் பெற்றோர்கள்னால அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது பெற்றோர்களால் மட்டும் கிடையாது, இந்த சமூகத்தினால நடந்த நல்லது. பெற்றோர்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புனா முதல்ல சமூகத்தில் ஸ்கூல்னு ஒன்று இருக்கணும். இந்த மாதிரி சமூகத்தில் என்ன நல்லது இருக்கோ அதுதான் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். சமூகத்தில் இருக்க நல்லது தான் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே கிடைக்கிது. உங்களுடைய உழைப்பினாலேயோ உங்களுடைய பெற்றோர்கள் உழைப்பினாலேயோ கிடையாது, இந்த சமூகத்தோட உழைப்பினால. ஆனால் இப்படி சமூகம் செஞ்ச நல்லதை பற்றி நீ யோசிக்காமல் ஒரு நன்றி கெட்ட ஆளாக உங்களை வச்சுருக்கணும். அதுதான் மூளையோட வேலை. ஒருத்தனுக்கு நீங்கள் 1000 நல்லது பண்ணுறீங்க, ஒரு கெட்டது பண்ணுறீங்க.
அவன் அந்த 1000 நல்லதை பற்றி யோசிக்க மாட்டேன்றான். ஒரு கெட்டதை மட்டும் யோசித்து கோவப்படுறான். இப்படி யோசிக்கிறதுனால அவனுக்கே கெட்டது தான். ஏன்னா 1000 நல்லதை பற்றி யோசிச்சிருந்தானா அவன் மனசு சந்தோஷப்படும். அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையும் சமூகமும் உங்களுக்கு எத்தனையோ நல்லது பண்ணுது. அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. யோசிக்காமல் நன்றி கெட்டவனாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நல்லது இருந்தாலுமே அதில் இருக்க கெட்டதை பற்றி தான் மூளை யோசிக்கும். இப்படிலாம் யோசிக்கிறதுனால உங்களுக்கே கெட்டது தான். ஆனால் உங்களுக்கு கெட்டது நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லதை பற்றி யோசிச்சிடக்கூடாது, நன்றி உணர்வோடு இருந்துடக்கூடாது. ஏன்னா நன்றி உணர்வு இருந்துச்சுன்னா இத்தனை நல்லது பண்ண சமூகத்துக்கு நம்ம பதிலுக்கு நல்லது பண்ணணும்னு தோணும், உதவணும்னு தோணும். இப்படி உதவணும்னு தோணிடக்கூடாது. அதனால தான் மூளை உங்களை நன்றி கெட்டவனாகவே வச்சுருக்கோம். அதே மாதிரி வாழ்க்கையில் மனநிறைவுன்றது அடைய விட்டுறாது. எவ்வளோ கிடச்சாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணத்தை தான் தூண்டும். இப்படி தூண்டுறதுனால என்ன ஆகும், நீங்கள் ஒரு அடிமையாகவே மாறிடுவீங்க. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைக்கிறதுனால உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் மனசில் மனநிறைவே இருக்காது. இப்படிலாம் ஏன் மூளை பண்ணுதுன்னா, உங்கள் மனசில் நீங்கள் மனநிறைவோடு இருக்கீங்க, உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா என்ன ஆகும், நம்மக்கிட்டே நிறையா இருக்கே, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவோம் அப்படின்னு தோணும். மனநிறைவு இல்லாமல் இன்னும் வேணும்னு இருக்கும்போது தான் அடுத்தவனுக்கு கொடுத்து உதவி பண்ணணும்னு தோணாது. ஏன்னா உங்களுக்கே பத்தலைன்னு தான் தோணும். இப்படி உங்கள் வாழ்க்கையில் மனநிறைவு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு பத்தாமல் இருக்கிறதுனால கிடையாது. நீங்கள் உதவியே பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் மூளை உங்களை மனநிறைவு ஆகாத மாதிரி பார்த்துக்குது. இப்படி மனநிறைவு இல்லாமல் பண்ணி உங்கள் வாழ்க்கை வீணாக போனாலும் பரவாயில்ல, அடுத்த ஆளுக்கு நீங்கள் உதவி பண்ணிடக்கூடாது. அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த கெட்டதுக்கெல்லாம் யார் காரணம்? உங்களை சுற்றி பல சுயநலமான மனிதர்கள் இருந்திருப்பாங்க, அவங்க உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அப்படி சுயநலமான மனிதர்கள் இருந்தது காரணமே இந்த சமூகம் தான். சமூகத்தில் சுயநலமான ஆட்கள் இருந்தனால தான் உங்களை சுற்றியும் சுயநலமான ஆட்கள் இருக்காங்க. சமூகத்தில் எல்லாமே நல்லவங்களாக இருந்திருந்தா உங்களை சுற்றி நல்லவங்களாக தான் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையை பற்றி புரியாமல் நீங்கள் கஷ்டப்படுறது காரணமே சமூகத்தில் யாருக்குமே வாழ்க்கையை பற்றி புரியலை. அதனால் உங்களுக்கும் புரியலை. இப்படி சமூகத்தில் என்ன நல்லது இருக்கோ அதுதான் உங்களுக்கும் கிடைக்கும், சமூகத்தில் என்ன கெட்டது இருக்கோ அதுதான் உங்களுக்கும் கிடைக்கும். சமூகத்தில் இருக்க நல்லது கெட்டது தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லது கெட்டது நடக்குதுன்றதை தீர்மானிக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தானாகவே உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்லதுக்கு சமூகம்தான் காரணம், பதிலுக்கு சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு தோணும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த கெட்டதுக்கும் சமூகம்தான் காரணம், அப்போ இந்த சமூகத்தை சரி பண்ணணும்னு தோணும். இப்படி நல்லது கெட்டது சமூகம்தான் காரணம்னு தோணுனா உதவி பண்ணணும்னு தோண ஆரம்பிக்கும். அப்படி தோணக்கூடாதுன்றதுக்காண்டி தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டது எல்லாமே உங்களாலேயும் உங்கள் சுற்றி இருக்கவங்களாலேயும் தான் நடந்திருக்கு அப்படின்னு குறுகிய வட்டத்துக்குள்ளே சிந்திக்க வைக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சமூகம் தான் யோசிக்கக்கூடாது. அடுத்து நீ உதவக்கூடாது அப்படின்றதுக்காண்டி மூளை உங்களை பயத்திலே வச்சுருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவீங்க, நிகழ்காலத்தை பார்த்து பயப்படுவீங்க, எதிர்காலத்தை பார்த்து பயப்படுவீங்க. பயப்படும்போது உங்களால் உங்களுக்கே உதவி பண்ண முடியாது. இப்போ உங்கள்கிட்ட 1000 ரூபா இருக்குன்னா நீங்கள் எதிர்காலத்தை பார்த்து பயந்தீங்கன்னா அந்த 1000 ரூபாயை சேமிக்கணும்னு தான் தோணும். உங்களுக்கு நீங்களே செலவு பண்ணி உங்களுக்கு நீங்களே உதவிக்கணும் அப்படின்னு கூட தோணாது. உங்களுக்கே உதவி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வராத போது அடுத்த ஆளுக்கு உதவி பண்ணுறதை பற்றிலாம் யோசிக்க மாட்டீங்க. இப்படி பயத்தில் இருக்கும்போது உங்களால் உங்களுக்கே உதவி பண்ண முடியாது, ஒரு அடிமையாக தான் இருப்பீங்க. இப்படி நீங்கள் யாருக்குமே உதவக்கூடாது அப்படின்றதுக்காண்டி மூளை உங்களை பயத்திலே வச்சுருக்கோம். அதே மாதிரி உங்கள் மூளை உங்கள் மண்டைக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்படி உங்கள் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு யோசிக்கும் போது உங்களால் அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்க முடியாது. இப்படி யாரை பற்றியுமே யோசிக்கக்கூடாது, சுயநலமாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் உங்கள் மூளை உங்கள் வாழ்க்கையை பற்றியே தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே பல பிரச்சனை இருக்கிறதோ அதை காமிச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கே கஷ்டம்தான், ஆனாலும் மூளை அதை தான் பண்ணும். இப்படி மூளை நீங்கள் அடுத்த ஆளுக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி உங்கள் வாழ்க்கையை அது கெடுக்கும். இதிலேருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் பெருமை முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதுலேருந்து வெளியே வந்து அன்பு செலுத்தக்கூடிய ஆளாக மாறணும்.
எல்லார் மேலே அன்பு செலுத்தினீங்கன்னா தானாகவே உங்கள் மூளை நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். கற்றுக்கணுன்ற எண்ணம் இருக்கும், மனநிறைவு இருக்கும். எதை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. உங்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. எல்லாமே நல்லா வேலை செய்யும். மூளைன்றதே ஒரு யம தர்மர் மாதிரி. யமன் எப்படி ஒருத்தன் செய்கிற பாவத்துக்கான தண்டனையை தான் கொடுப்பான். அதே மாதிரி தான் மூளையும். அன்பு இல்லாமல் பெருமை முக்கியம்னு நினைக்கிறதே ஒரு பாவம். அந்த பாவத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் மூளை உங்கள் வாழ்க்கையை கெடுக்கும். இதனால தான் சமூகத்தில் யார் வாழ்க்கையும் நல்லா இல்லாமல் இருக்கிறது காரணம் யார் மனசுலேயும் அன்பு இல்லை. இப்படி அன்பு இல்லாமல் கேவலமான ஆளாக இருக்கிறதுக்கான தண்டனையை மூளை கொடுக்குது. திருந்தினீங்கன்னா மூளைக்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்.